அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் கூடுகையிலே வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை தங்கி இருப்பதாக. சென்று போன இரவெல்லாம் உம்முடைய தூதர்களின் பாதுகாவல் எங்களை பாதுகாத்து நல்ல நித்திரையை கொடுத்து இந்த வாரத்தின் முதலாவது நாளின் காலை பொழுதை காண்பதற்கு எங்களை கண்பளிக்க செய்த தயவிற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு உம்முடைய பிரசன்னம் இருக்க கிருபை செய்தீர். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபையின் கரம் எங்களை காத்து பலப்படுத்த நீர் அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து இந்த நாளை தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணம் செய்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென். இன்றைக்கு ஏசாயா 62வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஒரு சத்தியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்னவென்றால், எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரர்களை உனக்கு கட்டளையிடுவேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிற பிள்ளைகளே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது. இதனுடைய வாக்கு தத்துவம் என்ன என்றால், எப்படி ஜாமக்காரர் தன்னுடைய பணியிலே எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கிறாரோ அதே போல தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற நாமும் ஜாமக்காரரை போல பணியில் ஈடுபட வேண்டும் என்று இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏசாயா 66 இந்த வார்த்தையை எப்படி பங்கிட்டு காட்டுகிறது என்றால், 1வது வசனம், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? ஆண்டவர் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. ஆனால் நீங்கள் கட்டும் இந்த ஆலயம் எப்படிப்பட்டது என்று கர்த்தர் உரைக்கிறார். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களுக்கு தேவ சமூகத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். அங்கு 68வது சங்கீதம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்திப்படுத்துகிறவர்களுடைய கூட்டம் மிகுதி என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் வசனம் தந்தார். இன்றைக்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் காட்டுகிற அக்கறை, தேவ சமூகத்தில் நாம் அவருடைய வசனத்தை எப்படி பிரஸ்தாபப்படுத்துகிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். தேவன் கொடுத்த வசனம் நம்முடைய வாழ்க்கையின் சத்தியத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழிய பணி ஜாமக்காரரை போல இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏசாயா 52:8 சொல்லுகிறது, உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள் என்று சொல்லுது.
கர்த்தர் அதில் ஜாமக்காரரை ஸ்திரப்படுத்துவார். அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள். ஏனென்றால் சீயோனை ஆண்டவர் திரும்பி வரப்பண்ணும்போது அதை அவர்களுடைய கண்கள் காணும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் அந்த சூழ்நிலையின் பலன் நம்ம எப்படி காண்பிக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். அவர் சொல்லுகிற வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனம். நான் உங்கள் மேல் காவல்காரரை வைத்து எக்கால சத்தத்துக்கு செவிகொடுங்கள் என்று சொன்னேன். அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உங்கள் மேல் எக்கால சத்தத்தை வைத்து எக்கால சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டுமென்று உங்களிடத்தில் சொன்னேன். ஆனால் அவர்களோ நாங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அன்பு பிள்ளைகளை, யாரெல்லாம் தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லையோ அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஜாதிகளை கேளுங்கள், சபையே அவர்களுக்கு நடக்கிறதை அறிந்து கொள். யார் தேவனுடைய சப்தத்திற்கு செவி சாய்க்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏதோ ஒரு பெரிய சிட்சையை நான் உங்களுக்கு முன்பாக காண்பிக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தைகளை கேட்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளாக எந்த அளவு இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். எசேக்கியேலின் புஸ்தகம் அங்கு 3வது அதிகாரம் இங்கு 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது. தேவ வார்த்தை, மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்துக்கு காவல்காரனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நான் சொல்லுகிற வார்த்தை, இஸ்ரவேல் ஜனங்கள் மீறி நடக்கிறார்கள். என்னுடைய சத்தத்திற்கு அவர்கள் செவி கொடுக்க ஒத்துக்கொள்வது இல்லை. எனவே என் வார்த்தைகளை, நான் சொல்ல போகிற வார்த்தைகளை கேட்டு அந்த ஜனங்களை நீ கண்டிப்பாக எச்சரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த குணம் எப்படி நம்மிடத்தில் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தின் சத்தியங்களிலே நாம் தேவனுக்கு உகந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அவர் சொல்லுகிற வார்த்தை ஏசாயா 58:1, சத்தமிட்டு கூப்பிட்டு அடக்கி கொள்ளாதே. எக்காலத்தைப் போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலை, யாக்கோபின் புத்திரருக்கு அவர்கள் பாவங்களை தெரிவி என்று சொல்லுகிறார். அங்கே சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே என்று சொல்லுகிறாரே. நான் சொன்ன வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லி எச்சரிப்பாயாக என்று சொல்லி படித்தோமே. இங்கு அதே வார்த்தையைத்தான் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. எக்காலத்தைப் போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்திற்கு அவர்கள் மீறுதல்களையும் யாக்கோபின் புத்திரருக்கு அவர்கள் பாவங்களையும் சொல் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை குறித்து நாம் வாசிக்கும்போது அங்கு ஆதியாகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 9, 10வது வசனத்திலே ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். என்ன ஆலோசனை என்றால், கர்த்தர் காயினை நோக்கி, உன் தேவனாகிய ஆபேல் எங்கே என்றார்.
அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரருக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சப்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆண்டவரிடத்திலேயே காயின் சொன்ன பதில் விகற்பமாக காணப்படுகிறது. உண்மையை அவன் வெளிப்படுத்த விரும்பவில்லை. நடந்தது என்ன என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று அவன் நினைக்கிறான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளிலிருந்து நாம் நமக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன என்றால், ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு உண்டான நன்மைகளை அவர் வார்த்தைகளின் மூலமாக பகிர்ந்து கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அவர் எல்லா நிலைகளிலும் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய பங்கு சாத்தானோடு இருக்கக்கூடாது என்று அவர் விரும்புகிறார். எசேக்கியேலின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடி உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நீ ஆயத்தப்படு என்று சொல்லுகிறார். நீ ஆயத்தப்படுத்தி உன்னுடனே கூடிய கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்து என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு இடைப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம் நம்மை எப்படி பலப்படுத்துகிறது என்பதை பார்ப்போம். தேவ சமூகத்தில் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற கூட்டம் அதிகம் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அதிகம் என்று சொல்லுகிற நாம் ஜாமக்காரரை போல நம்முடைய சத்தத்தை உயர்த்தி தேவன் சொல்லிய வார்த்தைகளை மக்களுக்கு அறியும்படி சொல்கிறோமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ சத்தமிட்டு கூப்பிடு, எக்காலம் ஊது, அங்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய பாவங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் குறித்து அவர்களுக்கு சொல்லு என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தை நம்மிடத்தில் காணுகிற ஒரு அனுபவத்தை நாம் எப்படி பார்க்கிறோம்? இந்த சம்பவம் நம்மால் செய்யக்கூடிய ஒன்றா? ஊழியக்காரர் சபை மக்கள் செய்கிற பாவங்களை கண்டிப்பாக எடுத்து சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆனால் இன்றைக்கு நாம் அதை எப்படி நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம்? சொன்னால் நாம் எப்படிப்பட்ட மன வருத்தத்திற்கு உள்ளாக்கப்படுவோம் என்பது நம்ம எல்லோருக்கும் நன்கு தெரியும். அந்த வருத்தத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு இதை நாம் எச்சரிக்காமல் இருப்பது நல்லது என்று நினைக்கிற எண்ணங்கள் நமக்குள்ளே உருவாகும். அந்த எண்ணத்தின் உருவாகுதலை நாம் தேவ சமூகத்திலிருந்து நாம் அகற்றி, ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லோருக்கும் முன்பாக கண்டிப்பாய் கடிந்து கொள் என்று சொல்லுகிறார். அப்படி கடிந்து கொள்ளும்போது நமக்கு சமாதானம் வருமா, சமாதான குறைவு வருமா என்பதை யோசிக்காமல் ஆண்டவர் எதை செய்ய சொன்னாரோ அதை செய்வதற்கான பலத்தை நாம் பெற வேண்டும். ஆண்டவர் எப்படி சொன்னார்? அவர்களுக்கு சொல்லு என்று சொன்னார். அதை குற்றப்படுத்தியோ பொறாமை எண்ணத்துடனோ சொல்லாமல் தேவன் கொடுத்த ஆலோசனையாக அதை சொல்லி அந்த குற்றத்திலிருந்து அவர்களை விடுபடுவதற்கு நாம் நல்ல போதனையை தேவ சமூகத்தில் கற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கைக்கான தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட இந்த சத்தியம் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற நாங்கள்
ஜாமக்காரரை போல எங்களுடைய சத்தத்தை உயர்த்தி சத்தமிட்டு ஜனங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னீரே, அந்த மன தைரியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கற்றுக் கொடுத்து அதிலே நீர் எங்களுக்கு என்ன போதித்தீரோ அந்த போதனையை மட்டும் நாங்கள் போதிக்க எங்களுக்கு பலத்தை தாரும். ஆனாலும் குற்றப்படுத்துகிற உணர்வோடு அல்ல, அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற உணர்வோடு அதை நாங்கள் சொல்லி தேவ சமூகத்தில் அவர்களை மனமாறச் செய்ய நாங்கள் உம்முடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிறோம். எங்களோடு நீர் பேசும். கடின உள்ளம் எங்களுக்கு வேண்டாம். உம்முடைய மிருதான அந்த உள்ளத்தை நாங்கள் பெற்று அதிலே நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவன் பலப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.